வேலைகள் கரெக்டாக முடிஞ்சிச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. ஈவினிங் பேப்பர் பாரு. அடுத்து என்ன பண்ணுறது? என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் கேட்டுக்கலாம். வணக்கங்க. கஷ்டமான விஷயம் தான். சார் கிட்ட நிறைய விசாரிச்சு சர்வீஸ்ல இருந்த வரைக்கும் எந்த அலிகேஷனுக்கும் இடம் கொடுக்காம நேர்மையா இருந்திருக்காரு. அவருடைய இழப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க டிபார்ட்மெண்ட். கூடிய சீக்கிரம் இதுக்கு சம்மந்தப்பட்டவங்களை கண்டுபிடிச்சிருவோம். அவரே போயாச்சு. இனிமே கண்டுபிடிச்சு இது வீடு கட்ட முடியாத இருப்பதான். வீட்டில் வேற ஏதாவது இருக்காங்களா? ஒரு பையன் இருக்கான். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு கருண் அடிப்படையில் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை இருக்குது. ரகுபதி, அதுக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் கூட இருந்து அதை பண்ணி கொடுங்க. டெப்டி கமிஷனர் செல்ஃப் ஃபைனான்ஸில் இது பணம் சொல்லியிருக்காரு. புரியுதா? முடிவு சொல்ல கொஞ்சம் கேள்மாப்ல. நான் எப்படி அந்த வேலைக்கு சேருது? அந்த வேலைனாலே அம்மா பயப்படுறாங்க. டிபார்ட்மெண்ட்லேயே கூப்பிட்டு போயிருக்காங்களா மாப்ள? எப்படிரா அப்பாவை பறி கொடுத்த அந்த வேலையில் சேர சொல்றியா? அவர் இருக்கும்போது அவர்கிட்ட நான் அதிகமாக பேசுறது கூட இல்லை. இப்போ இல்லைங்கும்போது என்ன தம்பி, எப்பவும் இப்படி கலங்கிட்டே இருந்தா எப்படி? அம்மாக்கு யாரும் ஆறுதல் சொல்லுவாங்க? இப்படியே இருந்தா நல்லதுக்கல தம்பி. இன்னும் எவ்வளவோ இருக்கு. என்னங்க பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த வேலையே வேணும், ரொம்ப பிடிவாதமா இருக்கான். நீங்க போய் கொஞ்சம் பேசுங்க. என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ இந்த வேலையில் சேர்றது தான் சரின்னு படுது. எங்கள் அப்பாவோட ஆசையும் அதுவாக தான் இருக்கும். பஞ்சம் இது உயிரோடு சதிராடும் விளையாட்டு. வெடிக்குது வெடிக்குது நெஞ்சம், இனி எங்கே போவது தஞ்சம்? இது உயிரோடு சதிராடும் விளையாட்டு. சென்று முடியும் இது யாரை கேட்டால் தெரியும். இது அமைதியில்லா உலகம், இது நிம்மதியற்ற உலகம். வெடிக்குது வெடிக்குது நெஞ்சம், எங்கே இருக்குது பஞ்சம்? இது உயிரோடு சதிராடும் விளையாட்டு.
விளையாட்டா இல்லை சதியின் விளையாட்டா விடை கொடுப்பது யார் யாரோ புதிரமைப்பது யார் யாரோ வெடிக்குது வெடிக்குது நெஞ்சம் எங்கே இருக்குது பஞ்சம் இது உயிரோடு சதிராடும் விளையாட்டு வெடிக்குது வெடிக்குது நெஞ்சம் இனி எங்கே போவது தஞ்சம் இது உயிரோடு சதிராடும் விளையாட்டு என்ன சார் சொல்கிறீங்க? மார்னிங் சார். ஆ அப்படி இப்படின்னு காரணம் காட்டி திருநெல்வேலிக்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டீங்க. அம்மா அங்கே தான் இருக்காங்க. அப்பாவோட கேஸும் அங்கே தான் நடந்துகிட்ருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வரேன். சே என்ன பாரு ஒரே கலீஜாகுது. என்ன லுக்குற அது உட்காரு. ஏய் இங்க வாடா. எதுலப்பா டிக்கெட் போட்டுக்குது? செகண்ட் கிளாஸ். என்ன பேரு? இல்லண்ணே அவனுக்கு வாய் பேச வராது. உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க, வாங்கிட்டு வந்து தருவோம். என்ன மாமா அவனை கேட்டா இவன் பதில் சொல்றான். அவனுக்கு நீ வாயா போடா போ. என்ன மறிக்கிற லுக்கு? ஒரு புல்லு 4 கிளாஸ் ஒரு வாட்டர் பாட்டில் சீக்கிரம் எடுத்துன்னு போ. ஏய் சும்மா பிரஸ்ஸா ஏதாகுதா? எத்திலிக்குதா? அவிச்ச முட்டையாவதுக்குதாடா? போடா போய் எத்தின்னு வாடா. போடா போ. என்ன மாமா ஊருது தமிழா பேசுறானுங்க ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. வலிச்சு வலிச்சு பேசுறானுங்க மாமே. நம்ம ஊர் பாச மாதிரி வருமா? அவன் மூஞ்சி அச்சே பாரு. தீஞ்சி போன போஞ்சி மாதிரியே இருக்கிறான் பாரு. வந்துட்டான் பாரு. மெதுவா வைடா. நேத்து சொன்னா இன்னைக்கு வரான். ஏய் என்ன ஃபர்ஸ்ட் போயினே இருக்கற? வாடா. ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்றா. மாரசாமி இங்க வா. என்ன மாமே சீன் காட்டுறான்? ஓவரா சீன் போடாத காண்டாயிருவேன். கூட தெரியாம சாமியெல்லாம் அடிக்கியா? ஐயா ஐயா காப்பாத்துங்கய்யா. ஐயா சார் சார் அதுக்கே முட்டி போட காப்பாத்துங்க சார். பாக்கிறதுக்கு நம்ம துண்டாகிறானே சார். முட்டி போட வச்சானே சார். கத்திலாம் வச்சுக்கிறானே சார். அங்கங்க காட்டுறானுங்க, எங்க சுருவானுங்க தெரிய மாட்டேங்குது. காப்பாத்துங்க சார். இல்லைண்ணே போதும் போதுன்னு பார்த்தா நம்ம ஊர் பாசையை கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுண்ணே. அதுதான் நம்ம பாசையை புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். எந்திரிங்கய்யா. எங்கேருந்தியா வரீங்க? ஆ எந்த ஊர்? மெட்ராஸ்ல இருந்து வந்துக்கிறேன் சார். ஷூட்டிங்காக வந்தேன் சார். தளபதி கூட எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறேன் சார். இந்த சின்ன பையங்களை முட்டி போட விட்டா சார். வந்தோமா வேலையை பார்த்தோமா கிளம்புனோமான்னு இருக்கணும். அட்டை கத்தி வச்சு ஃபிலிம் காட்டுற ஊரில் இது. புரியுதா? கிளம்புங்க. நன்றி சார். வரோம் சார். தேங்க்ஸ் சார். நம்மள அந்த 20 டன் ஜல்லி விஷயமா அம்பசமுத்திரத்து வந்து கான்ட்ராக்டர் கூப்பிட்டானா? நடேசன் வந்திருக்காப்ல. ஒரு நிமிஷம் இரு, நடேசன் கொடுக்கேன். தமிழ் அண்ணா நடேசன் பேசுகிறேண்ணா. நல்லா இருக்கியா தம்பி? இன்றைக்கி தான் முதல்ல நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலாம். முதல்ல ஃபோனை கொடுங்க. என்ன தவிர எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா நீ? எப்போ வீட்டுக்கு வரீங்க? ஈவினிங் வரேன் நீ. சாராவை பாத்தியா? இல்ல முதல்ல அவளை போய் பாருங்க. ம் சரி அண்ணி. அமைய இருக்கியே. சரி வச்சிடுறேன். வாங்க வாங்க வாங்க. ஐயா ட்ரெஸ்ல கலக்குறீங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள வாங்க ரெண்டு பேரும். இல்லை நீ டியூட்டியில் இருக்கேன். உங்களை பார்த்துட்டு அப்படியே போகலான்னு வந்தேன். சரி யூனிஃபார்ம்ல இருக்கீங்க ரெண்டு பேரும். உன்னாவ பைக்ல வந்தீங்க. பொறுப்பான பதவியில இருக்கீங்க. வெளியில யாரும் தப்பா பேசிடக்கூடாதுல்ல. சரிங்க நீ. சரி சாரா, நீங்கள் பழகுறது வீட்டுக்கு தெரியுமாம்மா?
பேசிக்கிறேன். சரிண்ணா, அப்புறமா வரேன். யூனிஃபார்மை போட்டுனே ரொம்ப வெறப்பில் தான் பேசுறீங்க. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க நீ. சரி சாரா, வா போலாம். சாரா இங்க இருக்கட்டும், நான் வீட்டை விட்டுறேன். வரேங்க நீ. தம்பி கொஞ்சம் நில்லு. ஊரில் இருக்கிற கெட்ட விஷயம் எல்லாம் தேடி வரும். நாம தான் கவனமாக இருக்கணும். காவல்துறைங்கிறது பொறுப்பு, அது அதிகாரம் இல்லை. அது அதிகாரமாக மாறும்போது தான் எல்லா விஷயமும் தப்பாயிருது. பார்த்து நடந்துக்க. சரியா? சரி. சொல்ல, உன் பேர் என்ன? மாரிமுத்து சார். உங்க அப்பா பேரு? கந்தசாமி சார். கல்யாணம் ஆயிடுச்சா? எங்க அப்பாவுக்கா சார். सर मुझे छोड़ दीजिए सर, मुझे घर जाना है सर। हमको कल से आप पकड़ के रखे हैं सर। क्या सर हम कुछ नहीं किया सर। मेरे बारे में आप कुछ सोचते नहीं है। मुझे छोड़ दीजिए सर, मैंने कुछ नहीं किया, हमको घर जाना है। டீ ஆறுது வரியா? அதான் ஆறி போச்சுல. தண்ணியாவது குடிப்போம். सर मैं बोल रहा हूँ, आप कुछ नहीं बोल रहे हैं, आप पानी पी रहे हैं, आप मेरा बात सुनते नहीं है सर। मुझे छोड़ दीजिए, मैं कुछ नहीं किया हूँ। कब से मैं बोल रहा हूँ, வாங்கி வச்ச டீயும் குடிக்க விட மாட்டானுங்க, தண்ணியும் குடிக்க விட மாட்டானுங்க. என்னவே இவனை என்னன்னு கேட்க வேண்டியா? பாய் अंदर के जाता है कि क्या हुआ वो करते हाल कर जल्दी हम कम कर दफा क्या हुआ कति भी मुकट हुआ वाली वो அதாவே நல்ல ஹிந்தி பேசுறீங்க, அவனை என்னன்னு கேட்க வேண்டியரா? நான் பேசுறது ஹிந்தியா? அவனுக்கு பேசுறது சப்டைட்டில் போடாம சைனீஸ் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. நீங்க வேற யாரு? ஐயா வணக்கம். இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். நீங்க? ஐயாவுக்கு வேண்டியவங்க தான். உட்காருங்க, ஐயா வருவார். சரி. ஒரு பயிலுவலையும் மிரட்ட முடியலையே. இல்லை எந்திரி. சார் உங்களை பார்க்க வந்திருக்கேன் சார். இல்லை உட்காருங்களேன். வணக்கம் சார். யாரு? ஐயா பேசுகிறீங்களா? ஆமாம் ஆமாம் பேசுனாங்க. உட்காருங்க. சொல்லுங்க. ஐயா எனக்கு மாமன் மரம் தான் வேணும். அவரும் எனக்கு சொக்கார மரம் தான். ஏதோ பக்கத்து இடத்துக்காரன் பிரச்சனைன்னு சொன்னாங்க. யார் அவங்க? அவங்க வேற. सर सर आप भी मुझे बिना देखे चले गए सर। मुझे छोड़ दीजिए सर, मैं कब से बोल रहा हूँ, कोई सुनता नहीं है। आप बड़ा अफसर हैं, आप तो कुछ कीजिए सर, मुझे छोड़ दीजिए। சொல்லுங்க. ஏய் சார், மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க சார். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. சரிங்க சார். என்னையா பண்ணான்னு இந்த அடி அடிச்சிருக்காரு? எதை கேட்டாலும் திருச்சல் முடிச்சுதானுவ. சந்தேகப்பட்டு கூப்பிட்டு விசாரிச்சோம். குய்யா முய்யான்னு கத்திரி கிடந்தானுவ. நான் பொறுத்துக்கிட்டேன், அவர் பொறுத்துக்குவாரா? அதுக்குன்னு இப்படியா நடந்து பாரு. அவர் அப்படிதான் சார். நீங்களே எதுவும் கேட்க மாட்டீங்களா? அதை எப்படி கேட்க முடியும்? அதிகாரியாச்சு. நீங்கள் கூட வயசில் சின்னவர் தான். அதிகாரின்னு வந்துட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறது தான் நான் கேட்கணும். யாருக்கு திருப்பிள்ளையோ அப்போவே சொன்னேன், கேட்டானுங்களா? சிவகாசி பட்டாசு மாதிரி படப்படன்னு வெடிச்சானுங்க. இப்போ பாருங்க, ஒரே அடியில் நமத்து போயிட்டானுங்க. பார்த்து பார்த்து மெதுவா. விடு விடு, நான் பார்த்துக்கிறேன். சார் காசு என்ன? வாடகை காசு தாங்க சார். என்ன வாடகையா? என்னது கெட்ட பழக்கம்? விளாடுறீங்க கொடுங்க சார். வீரமணி, காசு கொடுத்துட்டு உள்ள வாங்க. அதிகாரி சொல்கிறாருல்ல, கொடுங்க சார். ராவோலையை பார்த்து குருத்தோல் நக்கல் பண்ணிச்சான். நேரம்ல பழமொழி நல்லா தான் இருக்கு, பணத்தை எடுக்கிறது. இதை வச்சு இன்னொரு ஆட்டோ வாங்கிக்க. பொண்டாட்டிக்கு சேலை வாங்கணும்னா அதையும் பிடிக்கிட்டு போயிட்டேன். இவர் நேர்மையாக இருக்கிறதுக்கு பதக்கமாக தரப்போறானுவ. நம்மகிட்ட வந்து சேரவில்லை நல்லவனாவே. சாரா நல்லா இருக்கலாம்? நல்லா இந்தாங்க. இந்தாங்க. என்னங்கம்மா அவசரமா வர சொல்லிருந்தீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? கலை தான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொன்னா. என்னம்மா? நடேசனும் சாராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. பெரியவங்க நீங்க சேர்ந்து முடிவெடுக்கணும் தான் நான் இங்க உங்களை வர சொன்னேன். ஏன் சொல்றேன்னா, இதுக்கு மேல தாமதப்படுத்துறது சரியில்லை. நீங்க தான் ஒரு நல்ல முடிவெடுக்கணும். அதெல்லாம் சரி வராதுங்க. எங்க வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாரு. அவனுக்கு என்னங்க குறைச்சல்? எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. பொறுப்பான பதவியில வேற இருக்கான்.
உங்க பொண்ணுக்கு வேற ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன வேணும்? உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் உங்க பொண்ணு ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அண்ணன் கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. कैसे है? ठीक हूँ सर। घर को जा सकते हैं? कुछ नहीं सर। हाँ சிஸ்டர் ஆ? இதாங்க வச்சிருங்க. ப்ரிஸ்கிரிப்ஷனில் உள்ள மருந்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். ம் என்னையா இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? இல்லை சார், அது வந்து ஸ்டேஷனில் அது ஒன்றும் இல்லை சார். லாக்கப்பில் கூட்டாளிகளுக்குள்ள ஒருத்தர் அடிச்சிட்டானோ சார். அப்படின்னா ஹை கிரவுண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போண்டி தானே இங்கே எதுவும் கூட்டு வந்தீங்க? அவங்க 2 பேர் அடிச்சுக்கும் போது நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? ஏன் சார் எஃப்ஐஆர் போட்டிங்களா? இல்லை சார், அவனை ஊருக்கு அனுப்பி விடணும், அதான் எஃப்ஐஆர் போடல. இன்னும் 2 நாள் இங்கே இருக்கணும். சரி சார். 2 दिन को बाद आपका घर भेज रहे इन लोग, ठीक है? बहुत खुश हूँ सर। अच्छा இருங்க வந்துடுறேன். சரி சார். சொல்லு சாரா. உங்களை உடனே பார்க்கணும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானே உன்னை கூப்பிடலான்னு நினச்சேன். ரத்னம் ஹாஸ்பிட்டல் வரியா? சரி வரேன். हमको मारने समय आप देखते रहे, आप तो कुछ नहीं किया। मद्रासी वाला बहुत बेचारा है। என்னையா நல்லா பேசிட்டு இருக்க? நான் எங்கே சார் பேசுகிறேன்? அவன் பேசினா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். आप बहुत अच्छा इंसान है, आप मुझे बहुत अच्छा से देखें। वो ऑफिसर अच्छा नहीं है सर, आप हमेशा ऐसा ही रहिए। மாஞ்சு நல்லது பண்ணுறீங்க பாருங்க சார். உங்கள்கிட்டையும் புரியாத மாதிரியே பேசுகிறான். யோ, அவனுக்கு தெரிஞ்ச பாஷையில் தானே அவன் பேசுவான். कब सर मुझे छोड़िएगा सर? मेरा दोस्त कैसा है सर? हमको कुछ नहीं होगा ना सर? मुझे छोड़ दीजिए सर। हाँ யாரா இருக்கும்? என்னாச்சு? அன்னைக்கு வீட்டில் ப்ரே பண்ணில, எங்கேயோ ஆமா. அதே மாதிரி இவனுக்கு ப்ரே பண்ணுறியா? ரைட்டு. எங்களை நேசிக்கின்ற சாரா, எங்கள் உனக்கு ஹிந்தி தெரியும்ல? தெரியும். அப்போ ஹிந்திலே ப்ரே பண்ணுறியா? सरी। हे परलोक में स्थित परमपिता, यहाँ अस्वस्थ रहे। इस बातचीत को जल्दी से जल्दी सहारा दे। आप इनसे शादी करने जा रहे हैं। आपको बहुत अच्छा से रखेंगे। मैं कौन हूँ उनको नहीं पता है, वो हमको जान बचाए हैं। आप ही सोचिए आपको कितना अच्छा से देखेंगे। आपका शरीर देख लो, हम चलते हैं। உடம்பு பார்த்துக்கோ. बोला साहब जी, सर आप जैसा इंसान है तब हम लोग इधर काम करने के लिए आते हैं सर। वो इंस्पेक्टर जैसा आदमी रहेगा सर तो हम लोग इधर काम नहीं कर पाएंगे सर। आप हमेशा ऐसा ही रहिएगा सर, कभी भी नहीं बदलिएगा सर। आप जैसा आदमी चाहिए सर। போலாமா? சிஸ்டர், அவனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. அவங்க தான். ஓகே, தேங்க்ஸ். மேடம் மேடம் சார் ஒரு என்னையா? சார் மேடம் யாருன்னு கண்டுபிடிச்சேன் சார். என்னையா கண்டுபிடிச்ச? மேடம் டிவியில் வருவீங்கல்ல, அவங்க தானே நீங்கள்? ஆமாம் சார், நல்லா நடிப்பாங்க சார். மேடம் நீங்கள் கூட வணக்கம் நெல்லை அப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவீங்கல்ல, அதை நாங்கள் விரும்பி பார்ப்போம் மேடம். அப்புறம் தெருத்துருவா வீடு வீடாக போய் கோலம் போடலாம் வாங்க, சமையல் செய்யலாம் வாங்கன்னு சொல்லி படப்படப்படன்னு பேசுவீங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நல்லா இருக்கு மேடம். மேடம் இதில் ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க மேடம் ப்ளீஸ் மேடம். சார் இவங்க ஃபியூச்சரில் பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்கன்னா? ஏயா சார், நல்லா தானே போயிட்டுருக்கு, போய் அவனை பாரு. ஆட்டோகிராஃப் தானே கேட்டான். எல்லாரையும் கேட்க சொல்லியிருக்கீங்களா? அது இருக்கட்டும், அந்த பையன் என்ன சொன்னான்? நீங்க ரொம்ப நல்லவரா, உங்களை கட்டிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமா? எங்கிருந்தோ வந்த அவங்களையே நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? அப்படின்னா கட்டிக்க போற என்னையும் நல்லா பார்த்துப்பீங்களா? இது நான் சொல்லல, அவன் தான் சொன்னான். ஆமாம், நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே. எங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. உங்ககிட்ட உனக்கு கேட்கணும். சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த சாமியை கும்பிட சொல்வீங்க? அது என்ன உங்கள் சாமி எங்கள் சாமி? எல்லாரும் பிறக்கும்போது ஏதாவது ஒரு ஜாதி மதம் சார்ந்து தான் பிறக்கிறோம். திடீர்னு மாற சொன்னால் எப்படி மாற முடியும்? எதையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. நீ யாரு, நான் நானா இருக்கேன்.
உனக்கு பிடிச்சதை நீ ஃபாலோ பண்ணு சரியா? அப்போ எனக்காக ஒன்று செய்றீங்களா? சொல்லு. உங்க சாமி கிட்ட என்னை கூட்டிட்டு போறீங்களா? போலாம். சரியா? வீரமணி சார், சாருக்கு அப்படியே ஒரு ஹெல்மெட் கொடுங்க. ஹெல்மெட் போடாதவங்களுக்கு ஹெல்மெட் வாங்கி தரீங்க. வண்டியே இல்லாத எனக்கு எப்போ வண்டி வாங்கி தரீங்க? உன்னை வேண்டி என்னை தாண்டி எந்த ஆசை ஊஞ்சல் ஆடி வேகமாகி செல்கின்றதே. என்னை தீண்டி மெய்யை தூண்டி நெஞ்சில் கோடி முத்தம் கூடி தாகமாகி கொள்கின்றதே. தொட்டால் போதும் சாரல் போக்கும் ஜன்னலுக்கும் தேகம் வேர்க்கும் ஒற்றை துளியோடையாகும் ஊர்வலம் போகும். தொட்டால் போதும் சாரல் போக்கும் ஜன்னலுக்கும் தேகம் வேர்க்கும் ஒற்றை துளியோடையாகும் ஊர்வலம் போகும். மழை மேகம் பனி தூவும் மனசெங்கும் ஆட்டோகிராஃப் மேடம். ஒன்னே மூச்சின் ஓசைகள் ஐயையோ காதில் மெல்ல கூசுகின்றதே. என்னை கொல்லுகின்றதே. இந்த மாப்பிள்ள இந்தா போலீஸ் வந்து. ஏய் என்னடா இது இங்கே வச்சு குடிச்சிட்டு இருக்கீங்க? தலைவர் நாளைக்கு வராருல்ல, என்ன பண்ணுறாரோ? நீங்கள் தான் குடிக்காதுன்னு கோஷம் போடுவீங்க, ஆனால் எப்பயும் ஃபுல்லாக இருப்பீங்க. முதல்ல எடுங்க அதெல்லாம். சார் வணக்கம் சார். என்னையா போஸ்டர்லாம் ஒட்டியாச்சா? அந்த புதிய சார் ரொம்ப பேசுகிறேன் சார். அப்படியா? ஆமாம் சார். என்னையா இது? நடு ரோட்டில் வச்சு தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க சார். அவ்வளோதானே? ஏய் போய் வேலையை பாடுறா. சரி சார். இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வா வண்டியில். நல்லா இருக்கு. இந்த பக்கம் நடேசனாலும் ஒரே ஊருக்காரங்க. அண்ணன் மாதிரி அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எட்டு பக்கம் வந்துட்டு பாப்பா.
சரி சரிப்பா சரி சார் கிளம்புறேன். சரி கிளம்புறேன். ஓகே போகலாம் தம்பி. செயற்குழு கூட்டத்துக்கு வந்திருக்க எல்லாரும் கவனமாக கேட்டுடுங்க. தலைவர் பேசும்போது யாரும் குறுக்க பேசக்கூடாது. என்ன புரியுதா? ஆர்மோ உன் வாழ நம்ம கட்சி ஏன் பத்தோச்சு? தலைவரே, நம்ம கட்சிக்காக நான் உண்மையா உழைச்சையா. ஆனா இந்த பெருமாள் குரூப் உள்ள போது ஓட்டெல்லாம் கலைச்சிட்டாங்கய்யா. யாரையா ஓட்ட கலைச்சா? எலெக்ஷனுக்காக 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை பிரிச்சு கொடுத்தல, என்னையா பண்ண நீ? இதுக்கு பதில் சொல்லியா நீ? சொல்லுங்கறல. யார்கிட்டயா பேசுறியா? பாத்தியா? ஏய் அலாதாடு உட்காரியா. நீ சொல்லியா? என்னத்த சொல்றது தலைவரே? கட்சிக்காக 15 லட்சம் ரூபாய் கடன், பொண்டாட்டி நகை, அவளும் வீட்டுல இருக்கு. பணத்தை மட்டும் நினைக்கிற ஆளுக்கு சீட்டை கொடுத்தா கட்சி எப்படி தலைவரை ஜெயிக்கும்? ஆளாளுக்கு அது எதுவும் பேசக்கூடாது. கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதான். புரியுதா? கட்சிக்குள்ளே இப்படி கேவலமாக அடிச்சுக்கிறாங்களே, எப்படி சமாளிக்கிறீங்க? எதிர்கட்சிக்காரனை கூட ஈஸியாக சமாளிச்சிடலாம். ஆனால் நம்ம கட்சிக்காரங்க சமாளிக்கிறதுக்குள்ள உயிரே போயிடுது. கேவலமாலாம் இருக்கு. அடுத்து எங்கே போகிறோம்? தூத்துக்குடி. தூத்துக்குடியா? ஆமாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சான்னு ஃபோன் ஒரு பண்ணி சுகத்தில் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கியா? உட்காருங்க. ரகுபதி என் கூட வாங்க. இல்லைங்கய்யா, நான் ஜீப்பில் வா, வந்துடுறேன். வண்டியில் ஏறுன்னு அடே சொல்கிறேன். சார், நீங்கள் வண்டி எடுத்து ஸ்டேஷன் போயிருங்க. சரி ஓகே. சொல்லுங்க ஐயா. என்ன ஐயா கொய்யான்னுக்கிட்டு எல்லாம் நம்ம ஆளுங்க தான். சொல்லுவாப்ல எப்படி இருக்க? என்னத்தை சொல்கிறது மாமா, சொந்தக்காரன் உறவு முறைன்னு வேலையை பார்த்து அந்த அலிகேஷன் இந்த அலிகேஷன் சொல்லி என் ப்ரொமோஷனே தள்ளி போயிட்டு இருக்கு மாமா. பனிஷ்மெண்ட்னு சொல்லி இந்த ஊரில் போட்டாங்க. உங்களுக்கு மட்டும் பதவி கூட்டிகிட்டே போகுது. சரி அது இருக்கட்டும் மாமா, பாப்பா எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன சௌக்கியமாக கனடாவில் செட்டில் ஆகிட்டாப்பா. சந்தோஷமாக இருக்கா. அடிக்கடி ஃபோனில் பேசிட்டு இருக்கா. நல்ல விஷயம் மாமா. நெல்லையில் நடந்த பயங்கர விபத்தில் எதிர்க்கட்சி தலைவர்களில் ஒருவரான மூர்த்தி நல்ல பெருமாள் அகால மரணமடைந்தார். மேலும் டிரைவர் உட்பட உடன் பயணித்த தொண்டர்கள் இருவர் காலமானார். இன்ஸ்பெக்டர் ரகுபதி சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். மேலும் தமிழகம் முழுவதும் பதட்டமான மினிஸ்டர்லேருந்து சிஎம் வரைக்கும் ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு. என்னதான் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், ஆக்சிடென்ட் பண்ண லாரிக்கும் அந்த ஓனருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சம்பவத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த லாரி காணாமல் போச்சுன்னு ஓனர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு சார். ஓனர் விசாரிச்சிங்களா? விசாரிச்சோம் சார். லாரி ஓனருக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. குற்றவாளிகள் தான் அந்த லாரியை திருடிட்டு வந்திருக்கணும். சார், லாரியில் வந்தவங்க கார் மேலே மோதி ஒரு பைக்கில் ஏறி தப்பிச்சு போயிருக்காங்க. அந்த பைக்கை கண்டிப்பேரி குளத்துலேருந்து ரிகவர் பண்ணியிருக்கோம். அந்த பைக் திருட்டு பைக் சார். அந்த கூட்டத்துக்கு நீங்கள் தானே பந்தோபஸ்துக்கு போயிருந்தீங்க. அந்த மீட்டிங்க்கு பாதுகாப்பு போயிருந்தீங்களா இல்லை தூங்கிட்டு இருந்தீங்களா? சார், இது வரைக்கும் விசாரிச்சதில் இந்த சம்பவத்துக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு தோணுது சார். எதிரிங்க வெளியில தான் இருக்காங்க சார். ஓகே, டிஸ்பஸ். ரகுபதி, என்ன கேபினில் வந்து பாருங்க. ஓகே சார்.